வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையிலிருந்து மதுரை, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வரை வானிலையின் போக்கு இப்போது வேகமாக மாறி வருவது போல் தெரிகிறது. ஓரிடத்தில் வானத்தில் கருமேகங்களின் பயமுறுத்தும் அடுக்குகள் சூழ்ந்துள்ளன. மற்றோரிடத்தில் புழுக்கமான வெப்பம் மக்களை அமைதியற்றவர்களாக ஆக்குகிறது. தமிழ்நாட்டில் பருவமழைக்கு முந்தைய நடவடிக்கைகள் திடீரென வேகமெடுத்துள்ளன. இப்போது அடுத்த 1-2 நாட்கள் பல மாவட்டங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. கோயம்புத்தூர், திருப்பூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை கொடுத்துள்ளது. பல பகுதிகளில் மின்னல் தாக்கும் மற்றும் பலத்த புயல் காற்றுகளின் அபாயமும் நீடிக்கிறது. காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் மற்றும் சில கடலோர பகுதிகளில் இந்த வேகம் 60 கிலோமீட்டர் வரை கூட செல்லக்கூடும். மேலும் நீங்கள் லேசான மழை மட்டுமே பெய்யும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் சற்று கவனமாக இருங்கள். ஏனெனில் சில பகுதிகளில் வானம் திடீரென வெடித்து சிதறக்கூடும். இதனால் சாலைகளில் நிமிடங்களில் தண்ணீர் தேங்கி மக்களுக்கு சமாளிக்கக்கூட வாய்ப்பு கிடைக்காது என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிகுறிகள் தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் சமீபத்தில் அதிகபட்சமாக 109.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது முழு பகுதியையும் தண்ணீரில் மூழ்கடித்துவிட்டது. மதுரை மற்றும் தேனியின் பல பகுதிகளிலும் பலத்த மழை வெப்பநிலையை குறைத்தது. ஆனால் புழுக்கம் இன்னும் மக்களை விட்டு பிரியவில்லை. வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை எட்டியது. இதனால் மதிய நேரத்தில் மக்கள் வெளியே வருவது கடினமாகிவிட்டது. சென்னையிலும் நிலைமை முற்றிலும் சாதாரணமாக இல்லை. இங்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றும் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் பகலில் வெப்பமும் இரவில் புழுக்கமும் மக்களை தொந்தரவு செய்யும் என்பது தெளிவாகிறது. வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை வளிமண்டல அழுத்தத்தின் நீண்ட தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த அமைப்பே தமிழ்நாட்டின் வானிலையை வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மேகங்கள் சுறுசுறுப்பாக உள்ளன மற்றும் வட உள் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும். ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான்: வரும் நாட்களில் இந்த மழை இன்னும் ஆபத்தான வடிவத்தை எடுக்குமா? வங்கக்கடலில் உருவாகி வரும் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களை பெரிய புயலை நோக்கி தள்ளுகிறதா? அடுத்த சில மணி நேர வானிலை இப்போது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுழற்காற்று பலமடையக்கூடும். கடலில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலும், இடையிடையே வீசும் காற்று 60 கிலோமீட்டர் வரையிலும் எட்டக்கூடும். அந்தமான் கடல் மற்றும் தென் வங்கக்கடலிலும் கடல் கொந்தளிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கடலுக்குச் செல்லும் மீனவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கடலோர பகுதியில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த தகவலை முற்றிலும் புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் வானிலையின் அடுத்த தருணம் எப்போது ஆபத்தான திருப்பத்தை எடுக்கும் என்பதை இப்போது கணிப்பது எளிதல்ல. தமிழ்நாட்டில் இந்த மழைக்காலம் இப்போது முடிவடைவதாக தெரியவில்லை. அடுத்த பல நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரை தொடரக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மற்றும் தர்மபுரியில் மீண்டும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கும். மே 24 வரை மாநிலத்தில் மழை நடவடிக்கைகள் நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. இருந்தபோதிலும் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் மழைக்கு பிறகு புழுக்கம் இன்னும் அதிகமாகலாம்.
சென்னையில் மக்கள் தற்போது இரட்டை வானிலையை எதிர்கொள்கிறார்கள். காலையில் வெப்பமும் புழுக்கமும், பின்னர் மதியம் அல்லது மாலையில் திடீரென மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. பல பகுதிகளில் மின்னல் மற்றும் பலத்த இடி சத்தம் மக்களை பயமுறுத்துகிறது. சாலைகள் வழுக்கக்கூடும் மற்றும் தாழ்ந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் பிரச்சனையும் ஏற்படலாம். மேலும் நண்பர்களே, நீங்கள் தொடர்ந்து வானிலையின் இத்தகைய வேகமான மற்றும் துல்லியமான தகவல்களை விரும்பினால் இப்போதே வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் வரும் மணி நேரங்களில் வானிலையில் ஏற்படக்கூடிய புதிய மாற்றம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகப்பெரிய தகவலாக அமையக்கூடும். இப்போது அடுத்த சில காலங்களில் வானிலை மிகவும் ஆபத்தான வடிவத்தை எடுக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம். வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி மேற்கு தொடர்ச்சி மலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மலைப்பகுதிகளில் திடீர் பலத்த மழையுடன் மின்னல் தாக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடும். நீலகிரியில் மலைப்பாதைகளில் வழுக்கல் மற்றும் பார்வை திறன் குறையும் அபாயம் இருக்கும். மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் புழுக்கமான வெப்பத்திற்கு பிறகு திடீர் பலத்த மழை மக்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். கரூர், ஈரோடு மற்றும் சேலத்திலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் என இரண்டு பக்கங்களிலும் வானிலை அமைப்புகள் சுறுசுறுப்பாக இருப்பதால் கடல் பகுதிகளில் கொந்தளிப்பு இன்னும் அதிகரித்து வருகிறது. அந்தமான் கடல் மீது உருவாகி வரும் நடவடிக்கைகளை வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இந்த அமைப்பு மேலும் வலுப்பெற்றால் வரும் நாட்களில் தென்னிந்தியாவின் வானிலையில் இன்னும் பெரிய மாற்றத்தை காண முடியும். தற்போது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திறந்தவெளி மைதானங்கள், மரங்களுக்கு அடியில் மற்றும் மின் கம்பங்களுக்கு அருகே நிற்பதை தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஆனால் கதை இங்கேயே முடிவடைவதில்லை. ஏனெனில் வானிலை ஆய்வு மையத்தின் உட்புற அறிகுறிகள் இப்போது மற்றொரு பெரிய மாற்றத்தை நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. வரும் நாட்களில் இந்த மழை மற்றும் புயல் காற்றுகள் முழு தென்னிந்தியாவிலும் புதிய நெருக்கடியை ஏற்படுத்த முடியுமா? கடலில் உருவாகி வரும் சலசலப்பு ஏதாவது பெரிய சூறாவளி அமைப்பின் ஆரம்பமா? அடுத்த அப்டேட்டில் வெளிவரும் தகவல் உங்களை முழுமையாக அதிர்ச்சியடைய செய்யலாம்.